இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட் சர்க்குலேஷன் சிஸ்டம்னா என்ன, அதோட மெயின் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதே மாதிரி அதுக்கு எப்படி சர்க்குலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெயின் காம்பனன்ட்ஸ்: ஹாப்பர், மட் பிட், மட் பம்ப், ஸ்டாண்ட் பைப், ஹோஸ் அண்ட் ஸ்வெல், கெல்லி பைப், ட்ரில் பைப், ட்ரில் பிட், ஆனுலஸ், பிஓபி, பெல் நிப்பிள், மட் ரிட்டர்ன் லைன், ஷெல் ஷேக்கர், டீகேசர், டீசாண்டர், டீஷில்டர், சென்ட்ரிஃபியூஜ். இதெல்லாம் மட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தோட மெயின் காம்பனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹாப்பர். இந்த ஹாப்பர் கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட மெயினோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, மட்டோட ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது, மட்டில் பேரைட், பென்டானைட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறது தான் இந்த ஹாப்பரோட முக்கியமான வேலை. மட் பிட் ஆர் மட் டேங்க். இந்த மட் டேங்க் அப்படிங்கிறது ட்ரில்லிங் மட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் பேஸ் தான் இந்த மட் டேங்க். இதோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, வெல்போர்லேருந்து வரக்கூடிய கட்டிங் பீஸை இந்த மட் பிட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மட் டேங்கில் நம்ம லெவல் கேஜ் இல்லைனாக்கி சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மட்டோட லெவலை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். இது மூலமாக நமக்கு கண்டினியூவான மட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மட் பம்ப். இந்த மட் பம்ப் மட் சம்பில் இருக்க மட்டை ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணி டவுன்ஹோலுக்கு புஷ் பண்ணி அனுப்புறது தான் இந்த மட் பம்போட முக்கியமான வேலை. இந்த மட் பம்ப் சர்க்குலேஷன் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது, ஹோலை க்ளீன் பண்ணுறதுக்கு, பிட்டுக்கு கூலிங் கொடுக்க, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டை கண்டினியூவாக வெல்போருக்குள்ள பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸ்டாண்ட் பைப். இந்த ஸ்டாண்ட் பைப் வெர்டிக்கலான பைப். இது டெரிக் இல்லைனா மஸ்டோட ஃபிக்ஸடாக இருக்கும். இதோட மெயினான யூசேஜ் என்ன அப்படின்னாக்கி, மட் பம்ப்லேருந்து வரக்கூடிய மட்டை ஃப்ளெக்சிபிள் ஹோஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்ட் பைப்போட முக்கியமான வேலை. ஹோஸ் அண்ட் ஸ்வெல். ஹோஸ் நமக்கு ஸ்டாண்ட் பைப்பில் இருந்து ஸ்வெலை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஹோஸோட வேலை. ஸ்வெல் நமக்கு மட்டை ரொட்டேட்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரில் ஸ்டிங்கில் புஷ் பண்ணுறது தான் இந்த ஸ்வெல்லோட முக்கியமான வேலை. கெல்லி பைப். இந்த கெல்லி பைப் ஸ்வெல்லோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மட்டை இந்த கெல்லி பைப் தான் அதுக்கு உள்ளோடி ட்ரில் பைப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். கெல்லி பைப் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்வெல் தான் ரொட்டேஷனை கண்ட்ரோல் பண்ணது. இது மூலமாக மட்டு நமக்கு டவுன் ஹோலுக்கு கண்டினியூஸாக பம்ப் பண்ணிட்டே இருப்போம். ட்ரில் பைப். இந்த ட்ரில் பைப்போட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, ட்ரில் ஸ்ட்ரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் ட்ரில்லிங் மட்டை கேரி பண்ணி டவுன் ஹோலுக்கு புஷ் பண்ணுறதும் தான் இந்த ட்ரில் பைப்போட முக்கியமான வேலை. இந்த ட்ரில் பைப் டார்க்கையும் மட்டையும் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கு ட்ரில் பிட்டுக்கு. ட்ரில் பிட். இந்த ட்ரில் பிட் ஃபார்மேஷனை கட் பண்ணுது. இதில் இருக்க நாசிலோடி ட்ரில்லிங் மட்டை வெல்போருக்குள்ள ஹை ப்ரெஷரில் அலோவ் பண்ணுறது தான் இந்த ட்ரில்லிங் பிட்டோட முக்கியமான வேலை. ஆனுலஸ். ட்ரில்லிங் மட்டை ட்ரில் ஸ்ட்ரிங்க்கு இன்சைட்லோடி ஆனுலஸ் வழியாக தான் கட்டிங் பீசஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு சர்ஃபேஸ்க்கு சேரும். இந்த ஆனுலஸ் ஏரியாவில் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ண முடியும். ட்ரில் ஸ்ட்ரிங்கையும் கூலாக இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. பிஓபி. இந்த பிஓபி ஒரு செகண்டரி வெல் கண்ட்ரோல் பேரியர். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, பிரைமரி வெல் கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆகிட்டுனா இந்த செகண்டரி வெல் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுவோம். கிக் வரும்போது ஆனுலஸை க்ளோஸ் பண்ணி கிக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த பிஓபியோட முக்கியமான வேலை. பெல் நிப்பிள். இந்த பெல் நிப்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கி, மட் ரிட்டர்ன் ஃப்ளோக்காக இந்த பெல் நிப்பிள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, மட்டை கைட் பண்ணி பாத்தை சேஞ்ச் பண்ணி மட் ரிட்டர்ன் லைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த பெல் நிப்பிளோட முக்கியமான வேலை. மட் ரிட்டர்ன் லைன். இந்த மட் ரிட்டர்ன் லைன் வழியாக தான் நம்ம ஆனுலஸ்லேருந்து வரக்கூடிய கட்டிங் பீசஸ் மட்டை ஷெல் ஷேக்கருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஷெல் ஷேக்கர். இந்த ஷெல் ஷேக்கர் சாலிட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஷெல் ஷேக்கர் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டிங்ஸை தான் ரிமூவ் பண்ண முடியும், ஸ்மால் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ண முடியாது. டீகேசர். இந்த டீகேசர் மட்டில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டீகேசரோட முக்கியமான வேலை. இதை ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம மட்டோட டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணலாம். கேவிடேஷன் ப்ராப்ளம்லேருந்து மட் பம்பை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த டீகேசர் ஒரு முக்கியமான வெல் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்டாகவும் நமக்கு செயல்படுது. டீசாண்டர். இந்த மட்டில் இருக்கக்கூடிய சாண்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டீசாண்டர் யூஸ் பண்ணுறோம். 40 to 100 மைக்ரான் அளவில் இருக்க சாண்ட் பார்ட்டிகல்ஸை இந்த டீசாண்டரால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த டீசாண்டர் நமக்கு பம்ப் ப்ளஸ் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுது. டீஷில்டர். இந்த டீஷில்டர் 15 மைக்ரான்லேருந்து 40 மைக்ரான் அளவில் உள்ள சாண்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ண முடியும். இதால் இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணதுனால எக்யூப்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய வியர் அண்ட் டியர் டூல் டேமேஜஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதுதான் நமக்கு மட் சர்க்குலேஷன் சிஸ்டத்தோட ஓவரால் டயக்ராம்.
ஹாப்பர் வழியாக மட் டேங்கில் அஜிடேட்டர் ஹெல்ப்போட கெமிக்கல்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட் வந்து மட் பம்பு மூலமாக ஹை ப்ரெஷரில் ஸ்டாண்ட் பைப் ஹெல்ப்போட ஸ்வெல் மூலமாக ட்ரில் ஸ்டிங்க்கு இன்சைட்லோடி நம்ம பம்ப் பண்ணுவோம் ஹை ப்ரெஷரில். இந்த பிட்டில் இருந்து ஹை ப்ரெஷரில் வெளியே வரக்கூடிய மட்டு போர்ஹோலுக்குள்ளே என்ட்ரி ஆகும். கீழே இருக்க கட்டிங் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பெல் நிப்பிள் வழியாக வெளியே வந்து மட் ரிட்டர்ன் லைன் ஹெல்ப்போட ஷேல் ஷேக்கரை வந்து சேரும். இந்த ஷேல் ஷேக்கரில் பெரிய பெரிய கட்டிங் பீசஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டீகேசருக்கு மூவ் பண்ணுவோம். டீகேசரில் கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா டீசாண்டர் டீஷில்டர் சென்ட்ரிஃபியூஜ் ஹெல்ப்போட இந்த மட்டில் இருக்க 100 to 5 மைக்ரான் அளவில் உள்ள எல்லா சாண்ட் பார்ட்டிகல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதனால நமக்கு எக்யூப்மெண்ட் வியர் அண்ட் டியர்ல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்படி ரிமூவ் பண்ண மட் திரும்பியும் மட்பிட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஷேல் ஷேக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணுற கட்டிங் பீசஸ் எல்லாமே மட்பிட்டதோட பாட்டமில் செட்டில் ஆகும். மட்பிட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் மட் வந்து நம்ம மட் பம்புக்கு திரும்பியும் சர்க்குலேஷனுக்காக எடுத்துக்கிடுவோம். இப்படி இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் மட் சர்க்குலேஷன் சிஸ்டம். மட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ப்ரீமிக்ஸ் டேங்கில் தான் நம்ம மட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேரைட், பென்டோனைட், பாலிமர்ஸ்லாம் இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மட் டேங்குக்கு மேலே ஒரு அஜிடேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக இந்த மட்டு ஃப்ரீஸ் ஆகாமல் ஈவனாக எல்லா இடமும் கெமிக்கல் பரவுற மாதிரி கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி மிக்ஸ் பண்ணி தான் இந்த மட்டை நம்ம ரெடி கண்டிஷனில் வச்சுருப்போம். மட் கன். இந்த மட் கன் மூலமாக ஹை ப்ரெஷரில் மட்டு வந்து நமக்கு மட் டேங்குக்குள்ளே ஸ்ப்ரே ஆகும். இதனால் நமக்கு ஈவனான ஈக்குவல் மிக்சிங் வந்து நமக்கு கிடைக்கும். பம்ப் சக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜ். சக்ஷன் மேனிஃபோல்டு. மட் டேங்க் வந்து ஒரு ட்ரில்லிங் சைட்டில் 2-3 மட் டேங்க் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூவாக அஜிடேட்டர் கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு எந்த மட் டேங்கில் இருக்க மட்டை நம்ம பம்ப் பண்ணணுமோ அந்த மட் டேங்கில் உள்ள வால்வை ஓப்பன் பண்ணி இந்த சக்ஷன் மேனிஃபோல்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இது மூலமாக பம்புக்கு மட் கண்டினியூவாக சப்ளை ஆகிட்டே இருக்கும். சக்ஷன் ஸ்டெய்னர். இந்த ஸ்டெய்னர் வந்து மட்லேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகுலர் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக பம்பில் இருக்க லைனர், வால்வ், சீட்டிங் ஏரியாலாம் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். பல்சேஷன் டேம்பர். இந்த பல்சேஷன் டேம்பர் தான் ப்ரெஷரை சர்ஜ் டைமில் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்டாண்ட் பைப் ஹோஸில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷரை பம்ப் கட் ஆஃப் ஆகும்போது ரிட்டர்ன் ஃப்ளோ இல்லாமல் அதே இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பல்சேஷன் டேம்பர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரிலீஃப் வால்வ். இந்த ரிலீஃப் வால்வ் வந்து ஓவர் ப்ரெஷர்லேருந்து நமக்கு மட் பம்பை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிலீஃப் வால்வ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ரிலீஃப் வால்வ் வந்து பம்ப் டிஸ்சார்ஜ் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஹை ப்ரெஷர் சர்க்குலேஷன் லைன். கெல்லிகாக் வந்து 2 இது இருக்குது, அப்பர் அண்ட் லோயர். இது வந்து எமர்ஜென்சி ஷட் ஆஃப் வால்வ். அப்பர் கெல்லி எப்பவுமே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். லோயர் கெல்லி கிக் வர டைமில் மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதை ஆப்ரேட் பண்ண செப்பரேட் டூல் ஒன்று இருக்குது. இது மூலமாக தான் நம்ம இதை ஓப்பன் க்ளோஸ் பண்ண முடியும். ஸ்டாண்ட் பைப் மேனிஃபோல்ட். இந்த ஸ்டாண்ட் பைப் மேனிஃபோல்டு மூலமாக தான் நம்ம ஹோஸில் இருக்க ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் டைமில் இந்த ஸ்டாண்ட் பைப்பை ஐசோலேட் பண்ணுறதுக்கும் இந்த மேனிஃபோல்டு தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டவுன்ஹோல் சர்க்குலேஷன் காம்பனண்ட். ஃப்ளோட்ஸ் அப், ஃப்ளோட் வால்வ். இந்த ஃப்ளோட்ஸ் அப், ஃப்ளோட் வால்வ் இந்த ரெண்டுமே பேக் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக போர்ஹோலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ட்ரில் ஸ்ட்ரிங்கில். இது மூலமாக தான் நமக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை கண்டினியூவாக மெயின்டைன் பண்ண முடியுது. பிட் நாசில். இந்த பிட் நாசில் வழியாக தான் டைரெக்டாக ஹை ப்ரெஷரில் ஜெட்டிங் ஆக்ஷனில் நம்மளால் மட்டை பம்ப் பண்ண முடியும். இது மூலமாக ஹோல் வந்து க்ளீனிங்காக மெயின்டைன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஃப்ளோ அண்ட் வெல் மானிட்டரிங். இந்த ஃப்ளோ சென்சார் வந்து மட் பிட்டில் இல்லைக்கு மட் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக நமக்கு கிக் வருதா இல்லையாங்கிறத நம்ம சீக்கிரமாக ட்ரில்லருக்கு இண்டிகேஷன் கொடுக்க முடியும். ட்ரிப் டேங்க். இந்த ட்ரிப் டேங்கில் அக்யூரேட்டாக வால்யூம் எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரிப் டேங்க் யூஸ் பண்ணுறோம். இது மூலமாக கிக் வருதா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்ரிப் டேங்க் மூலமாக தான் நம்ம ஃபார்மேஷனில் ஃப்ளூயிட் லாஸ் இருக்கா இல்லைனாக்கி கிக் டிடெக்ட் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். மட் கேஸ் செப்பரேட்டர். இந்த மட் கேஸ் செப்பரேட்டர் மூலமாக தான் நம்ம மட்டில் இருக்கக்கூடிய கேஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். மட்டில் கேஸ் மிக்ஸ் ஆகிருந்ததுனாக்கி அதோட டென்சிட்டி வந்து கம்மியாயிரும். இதனால் கிக் வரக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. சாலிட்ஸ் கண்ட்ரோல். மட் கிளீனர், ஷெல் ஷேக்கர், டீசில்டர், டீசாண்டர் இது ஹெல்ப்பால் நம்ம 5 மைக்ரான் வர மட்டில் இருக்க பார்ட்டிகல்ஸை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். சென்ட்ரிஃபியூஜ். இந்த சென்ட்ரிஃபியூஜ் ஹெல்ப்பால் நம்ம மட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ரா ஃபைன் பார்ட்டிகளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இந்த சென்ட்ரிஃபியூஜால் லோ கிராவிட்டி சாலிட்ஸ் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணலாம். கண்டிஷனிங் அண்ட் டிஸ்போசல். கட்டிங் ட்ரையர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மட் லாஸை ரெடியூஸ் பண்ணலாம், கொஞ்சம் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணலாம். இந்த வேஸ்ட் பிட் அண்ட் ஸ்கிப்ஸ் எல்லாம்
கட்டிங் வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.